மதுரையில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களுடன் இணைந்திருக்கிறார் தற்போது செய்தியாளர் வெற்றி. தற்போது அங்கு என்ன நடைபெற்று வருகிறது, விவரங்கள்? சுரஞ்சனி, 3 நாள் பயணமாக மதுரை, சிவகங்கை, ராம்நாடு உள்ளிட்ட மாவட்டங்களினுடைய பணிகள் மற்றும் புதிய திட்டங்கள் துவக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை வந்திருந்தார். இன்று காலை அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்கக்கூடிய திட்டத்தினை துவக்கி வைத்த பின் இன்று தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் அனைத்து துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அலுவலர்களுடைய பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தினை அவர் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருந்தார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி, MP-க்கள் சு வெங்கடேசன், தங்கத்தமிழ்ச்செல்வன், ஆட்சியர், மேயர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக குறிப்பாக தமிழக அரசு தனி கவனம் எடுக்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் சார்ந்த அதனுடைய நடவடிக்கைகள் அதிக கவனம் எடுத்து அது தொடர்பாக மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர்த்து அனைத்து துறை சார்ந்த பணிகள் குறித்த அதனுடைய நிலை என்ன, புதிய திட்டங்களுக்கான தேவை என்ன, மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு நேரடியாக அரசு எந்த வகையில் முகம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி.